கோடை வெப்பத்தை போக்க வந்த மஞ்சள் பொக்கிஷம். ஆப்பிரிக்கால இருந்த இந்த பொருள் இப்ப நம்ம ஊர்ல மவுசு களை கட்டுது. வெயிலை துரத்தும் இந்த மஞ்சள் வீரன் யார், என்ன ஏதுன்றதை விரிவா பார்ப்போமா? தர்பூசணி பழத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் தாக்கத்துக்கு மக்கள் அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழங்கள்ல ஒண்ணு. பொதுவா நம்ம தர்பூசணிய வெளியில பச்சை நிறத்திலையும் உள்ள சிகப்பு நிறத்திலையும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா மஞ்சள் கலர்ல தர்பூசணி பார்த்திருக்கீங்களா? இந்த எல்லோ வாட்டர்மெலானுக்கு தான் இப்போ டிமாண்ட் அதிகமாயிருக்கு. தமிழகம் ஃபுல்லா கோடை வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுன்னு காட்டும் போது இந்த வெக்கையை போக்க பொதுமக்களும் தர்பூசணி, நுங்கு போன்ற பலவிதமான பழங்களும், லெமன் ஜூஸ், இளநீர் போன்ற விஷயங்களும் பருகிட்டு வராங்க. இந்த வரிசையில இதுக்கெல்லாம் டாப் ஸ்டாரா அமைஞ்சிருக்கு இந்த மஞ்சள் தர்பூசணி. ஆப்பிரிக்கால அதிகமா விளையக்கூடிய இது இப்போ தமிழகம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல கிடைக்குது. இதோடைய சுவை ரொம்ப இனிப்பாகவும் தேன் போல சுவையும் இது கொடுக்கும்னு சொல்லப்படுது. இந்த எல்லோ வாட்டர்மெலன்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற விஷயங்கள் பொருந்தி இருக்கு. அதன்படி தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தர்பூசணி பழத்துடைய சீசன் அதிகரிச்சிருக்கு. அதுல புதுசா மார்க்கெட்டுக்கு வந்ததுதான் விஷாலா மற்றும் ஆரோக்கியா ஆகிய 2 வகையான தர்பூசணிகள். விஷாலா வகையான தர்பூசணி பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல வெளியிலையும் உள்ள ரோஸ் கலர்லயும் இருக்கும். அதே போல ஆரோக்கியா வகையான தர்பூசணி பழங்கள் பாத்தீங்கன்னா கரும் பச்சை நிறத்திலையும் உள்ள மஞ்சள் நிறத்திலையும் இருக்கும். சராசரியா சாப்பிடக்கூடிய தர்பூசணியை விட இந்த மஞ்சள் நிற தர்பூசணிக்கு இப்ப அந்த பகுதியில பயங்கரமான மவுசு ஏறி இருக்கு. விலையும் சராசரி தர்பூசணியை விட 10-20 ரூபாய் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்னு கூறப்படுது. இந்த வெயில விரட்டி அடிக்க மஞ்சள் வீரனா கம்பம், உத்தமபாளையம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சும்மா கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.